சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு மீனராசி பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசி மீனராசி பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்க ராசியிலே ராகு இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ குரு பாத்தீங்கன்னா மேச ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2024ஆம் ஆண்டு மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, சாதகமா பாதகமா, எல்லாமே நம்ம பதிவுல பார்ப்போம். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட செலவுகள், எக்கச்சக்கமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கண்ட்ரோல் மீறி செலவு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இவ்வளவுதான் செலவுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பணத்தை விரயம் பண்ணிட்டு இருக்காங்க மீனராசி நேர்கள். விரயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களை விட்டு பணம் வாஷ் அவுட் ஆகுது. உங்களை விட்டு பணம் விலகி போயிட்டே இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, நிறைய மீனராசிக்காரங்க நல்லா இருந்தீங்க, பணத்தை சேர்த்து வச்சிங்க, நல்ல பொருட்கள் வாங்கி போட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லது நடந்தது. சுத்தி எல்லாமே உங்களுக்கு நல்லது நடந்துட்டு இருந்தது. 2023ல உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தது. அதாவது உங்க ராசி 12ல சனி வந்தார். அப்ப இருந்தே உங்களுக்கு பிரச்சனை தாங்க. 2023ல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயாவே பாருங்க, செலவு மேல செலவு அதிகமா போயிட்டு இருக்கு, விரயங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. தூக்கம்னால என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கு. இப்போ அதாவது நாங்க தூங்கியே பல வருஷமாச்சுங்க சார். கிட்டத்தட்ட பல வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு. நிம்மதியான தூக்கம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி இல்லை. குடும்பத்துல ஒரு நிம்மதி எங்களுக்கு கிடையாது. போராடிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்க்கை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். எப்பதான் நல்லது நடக்கும், விடிவு காலம் எப்பதான் பிறக்கும்னு கேட்கறாங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்குங்க. 7.5 சனி ஆரம்பிச்சிட்டாலே சில பிரச்சனைகள் சனி பகவான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார், பிரச்சனை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பணப்பிரச்சனையில் இருக்கீங்க மீனராசினியர்கள். குடும்ப பிரச்சனை சில பேத்துக்கு போயிட்டு இருக்கு. தூக்கம் இல்லை, நிம்மதி கிடையாது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியல ஒரு சில பேத்துக்கு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு நஷ்டம் தான், விரையமா தானே போயிட்டு இருக்கு உங்களுக்கு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க, வாடிக்கையாளர் வரமாட்டேங்கிறாங்க, வியாபாரம் நல்லபடியா போக மாட்டேங்குது, வாங்கி வச்ச பொருள் எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு, லாபமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே விரையமா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய மீனராசினியர்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு விரைய சனி. விரைய சனிங்கும் போது கர்மாபடி சனி 12ஆம் இடத்துல வரும்போது விரயங்களை தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் பேரு கர்மக்காரர்கள் சனின்னு சொல்றாங்க. சனினால் என்னது? இருட்டுக்குண்டான கிரகம், மந்தமான கிரகம், நிதானமான கிரகம், இருள் கிரகம். இருள் கிரகம் அந்த இருள் கிரகம் பாத்தீங்கன்னா சனிதான். 100% பாவ கிரகம் சனி. நவகிரகங்களே பாத்தீங்கன்னா 9 கிரகத்துல குரு மிக மிக ஒரு அற்புதமான கிரகம், சுப கிரகம் குரு. 100% சுபர் குரு, 100% பாவ கிரகம் சனி. அப்படியே குருக்கு ஆப்போசிட் அப்படியே சனி வருவார். குரு நல்லவர்னா சனி கெட்டவர் தான். அவர் வெளிச்ச கிரகம், குரு வெளிச்ச கிரகம், சனி இருள் கொண்டான கிரகம், இருள் கிரகம். இப்ப இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா விரயங்கள் உங்களுக்கு இருக்கும். பணம் கையில தங்காது, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய போராடிட்டு இருக்கீங்க, வளர்ச்சி இல்லாம இருக்கீங்க. அப்படியே உங்க லைஃப் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியாகும் இந்த வருஷம், சரிங்களா? இந்த வருஷம் என்னன்னா, உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வருவாரு. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த வருடம், சரிங்களா? இருந்தாலும் இந்த விரைய சனியில நீங்க கவனமா தான் இருக்கணும். முதலீடு போடுறதுல கவனமா இருக்கு, சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கு. சில பிரச்சனைகள் சனி கொடுத்துதாங்க தீர்வார், சரிங்களா? அது தலையெழுத்து, அது விதி. அந்த டைம் அந்த டைம் கெட்ட நேரம் வரும்போது நம்ம அது எப்படி அந்த நேரத்தை நம்ம சமாளிக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். எப்படி உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இறை வழிபாடு பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். மொத்தத்துல சொல்லப்போனா இந்த 2024ஆம் ஆண்டு மீனராசி நேயர்களுக்கு விரயங்கள் இருக்கும், பணமும் வரும் உங்களுக்கு, சரிங்களா? பணமும் கொடுத்து விரையும் பண்ண வைப்பார் சனி பகவான். வெளிநாடு போலாமான்னு கேட்கறாங்க. தாராளமா போலாங்க. ஒரு சில பேர்ல வெளிநாடு போகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு. ஒரு சில பேர் வெளிநாடு போயிருக்கீங்க மீனராசினியர்கள். இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு, பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? அதே மாதிரி பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்கு, அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். விசா கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு விசா கிடைக்கும், வெளிநாடு போவீங்க. ஒரு சில பேர் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதெல்லாமே இந்த 12 சனி ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க தனியா வெளிநாடு போறது, இந்த மாதிரிலாம் வரும், சரிங்களா? கொஞ்சம் செலவு இருக்கதாங்க செய்யும். விரையும் பண்றதா போறீங்க. ஒரு சில பேர் வீடு வாங்குவீங்க இந்த வருஷம், நிலம் வாங்கி போடுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வாங்கியிருக்கீங்க. வீடு வாங்குறது,
நிலம் வாங்குறது, இந்த 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வாகனம் வாங்கலாமா இந்த வருஷம் கேட்கறாங்க. தாராளமா வாங்கலாம், அருமையா இருக்கு. வாகனத்துக்குலாம் வாகன யோகம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க செலவு பண்ணுங்கிறது தலையெழுத்து, இப்போ விதி. வீடு கட்டலாமா, கட்டலாம். வீடு பழைய வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், புது வீடு வந்து புதுப்பிக்கலாம். பாதியில் நின்ற வீடு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். சொத்து சேர்க்கக்கூடிய அந்த அமைப்பு இது உங்களுக்கு இருக்கு. சொத்து எப்படி சேர்த்துவீங்க? விரைவு பண்ணால் தானே சேர்த்த முடியும். செலவு பண்ணால் தானே ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒரு நிலமோ இதொன்று வாங்க முடியும். இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு செலவு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சுப செலவு இல்லாமல் அது தேவையில்லை அசுப செலவாக மாறி இருக்கு. மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, ஒரு சில பேத்துக்கு ஆப்ரேஷன் நடந்தது, எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, கை கால் பிரச்சனை, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சனி கொடுப்பாரு கண்டிப்பா, சரிங்களா? தோல் பிரச்சனை இதெல்லாம் வரும், சரிங்களா? அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது, சரிங்களா? அடுத்தவங்கள நம்பி ஏமாறாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறது, அடுத்தவங்களை புதுசா வர்றவங்களை நம்பி முழுசா நம்பி பணத்தை போடுறதெல்லாம் இந்த சனி பகவான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பாரு. கவனமா இருக்கணும். யாரையும் புதுசா நம்பாதீங்க. ஏன்னா அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி வரும். இப்ப நீங்க சில விஷயங்கள்ல பெரிய அளவு முதலீடு போட்டீங்கன்னா அந்த 2025 அடுத்த வருஷமெல்லாம் பாத்தீங்கன்னா அடி கொடுப்பாரு சனி. கவனமா இருங்க. ஏமாந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரையும் நம்பாதீங்க. புதியவர்களோட நட்பு வரும். யாருக்கிட்ட கொஞ்சம் யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தவங்களை நீங்க நம்பாம இருந்தாலே, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கனாலே நீங்க இந்த சனி பகவானோட இந்த 7.5 சனி, இந்த சனியினோட பிடியிலிருந்து ஓரளவு கொஞ்சம் தப்பிக்கலாம். பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. கண்டிப்பா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம உங்களால தப்பிச்சுக்க முடியும், சரிங்களா? அதனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையா இருக்கணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் நம்பாம பண விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு பொருள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டுறது, கடன் வாங்கி வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு போய் முதலீடு போட்டு பிசினஸ் இதுல போய் பணத்துல வியாபாரம் பிசினஸ்ல போய் முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து 7.5 சனி, சரிங்களா? அடுத்து ஜென்ம சனி காலகட்டங்கள் 2025 தான் மன உளைச்சல் வரும். அதுக்குண்டான அஸ்திவாரமா இந்த வருடம் கொஞ்சம் அமைஞ்சிடும். ஒரு சில பேத்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேத்துக்கு அமையும். அதனால மீனராசி நேயர்கள் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது, சரிங்களா? எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுங்க. அவசர முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலை அந்த சாதகமா இருக்கும், சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு, லைஃப் உண்மையில எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது எல்லாமே அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதாங்க சொல்ல முடியும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனோட ஜாதகம் தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும், ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் நம்ம ஜென்ரலா பொது பலனா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்கவுங்க ஜாதகத்துல ஒரு சில கிரக நிலைகளை மாறி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு கிரகங்கள் மாறி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு கிரகங்களோட சேர்க்கை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க நல்ல தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சொந்த தொழில பிரச்சனை இருக்கும், நஷ்டமா போயிட்டு இருக்கும், முதலீடு போட்டு போட்டு ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க, தோல்வியா போயிட்டு இருக்கும். இதெல்லாமே அவங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் அந்த கிரகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் அனுபவிப்பீங்க, இதெல்லாம் அனுபவிக்க மாட்டீங்கன்னு ஜாதகத்தை பார்த்தா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்கணும். உயிர் லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர். அப்போ லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை இது ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீட்டெயிலாக முழுசாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.